கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரில் இருக்க ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் எல்லா வகையான காய்கறியுமே சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. வெண்டிக்காய், பீக்கங்காய், ஒரு துண்டு முருங்கைக்காய், பாவக்காய் எல்லாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13.25 கத்தார் ரியால் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ₹321.71. இங்கே பாருங்க, பேக்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியை போட்டு ஒரு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம சாம்பார் போடுறோம் அப்படின்னா எல்லா காய்கறியுமே கலந்து போடுவோம் இல்லையா, புளிக்குழம்புக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து சேர்த்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2-3 பீன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு ஒரு பேக்கெட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை ரேட்டாகவே இருக்குது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடமிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா வகையான வெரைட்டியான கலர்ஸில் வச்சுருக்காங்க. கீழே பாருங்கள், இது என்னன்னே தெரியல, ஒரு பேக்கெட்டில் ஒரு லெமன், ஒரு இலைங்கள்லாம் போட்டு லெமன்லாம் போட்டு ஏதோ ஒன்று வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே இருக்கும். ஆப்பிள் பார்த்திங்கன்னா தனியாகவும் கூடையில் போட்டிருக்காங்க, மேலே டப்பாலையும் அடுக்கி வச்சுருக்காங்க. கிரேப்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் உள்ள மாதிரி இங்கேயுமே ஃப்ளவர்ஸ் கிடைக்கிதுங்க. கத்தார்லேயும் பூக்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விவசாயம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பூ வந்து கட்டியே வச்சுருக்காங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து தலையிலையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் யார் இங்கே வந்து வாங்குறான்னு தான் தெரியல. ரேட்டை பார்த்திங்கன்னா 7.50 கத்தார் ரியாலுங்க. ரொம்பவே அதிகமான ரேட்டு தான். அது நம்ம ஊர் காசுக்கு ₹182 அந்த ஒரு பேக்கெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடாமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளவருமே இருக்குது. நெக்ஸ்ட்டு செவ்வந்தி பூ எல்லாமே வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த பூக்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, யாரும் உபயோகிக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரை மொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூவுமே நிறையாவே இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் கலராக குட்டி குட்டி ரோஸுமே இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவந்து வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து நிறைய வெரைட்டியான ஆப்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆப்பிள் வந்து நம்ம 1 கிலோ மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஆரஞ்சு, எல்லாமே நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஹை ரேட்டில் தான். நம்மளுக்கு தேவையானது வந்து நம்மளே எடுத்து பக்கத்தில் ரோல் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்க, கவரு. அதை நம்ம பிரித்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்மளே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பில் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு டப்பாவில் ப்ளம்ஸுமே அடுக்கி பார்க்க அழகாகவே வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ரோல் கவர் வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிறத அழகாக பிச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ நாமளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரையுமே வச்சுருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற காய்கறி மட்டும் இல்லை, நம்ம பார்க்காத காய்கறியுமே இங்கே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கீரை வகைகளும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையுமே பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பாக்கெட் வந்து ₹60 போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது கருவேப்பிலை வேணும்னா நாங்கள் பின்புறத்தில் வச்சுருக்கோம், போயிட்டு பிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்க வேண்டியதாக இருக்குது. முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், ₹121 ஒரு பேக்கெட்டே போட்டிருக்காங்க. முருங்கைக்கீரை நம்ம இந்தியாவில் கிடைக்கிறப்ப அசால்ட்டாக விட்டுருவோம். இப்போ பாரு, காசு கொடுத்து வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பில் போடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா அர்டிக் சோக் அப்படிங்கிற ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா யூரோப் நாடுகளில், குறிப்பாக இத்தாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி நாட்டிலேருந்து தான் இது வந்து பயிர்றதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா ₹40 கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ₹980 கிட்ட வருது. கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி காயை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இதை பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் மாதிரி நீளமாக இருக்குது. இதோட இலையை வந்து எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா ஹோட்டல்லையுமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட்விச், சாலட் எல்லாத்துக்குமே இந்த இலையை அப்படியே பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். முட்டைக்கோஸ் இலையோட ரொம்பவே சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு தேங்காயோட ரேட்டு பார்த்திங்கன்னா ₹72.80 காட்டுறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பாப்பா அதுக்குள்ளேயே அவளோட செக்ஷனுக்கு போயிட்டா, எனக்கு இந்த சாக்லேட் வேணும், இந்த மிட்டாய் வேணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலி வரும், பல்லு சுத்தையாக போகும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு புக்கை சொல்லி நம்ம நைஸாக அவளை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம நேராக போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா இட்லி, நம்ம வந்து டெய்லி சுட சுட சாப்பிடுவோம்ல இட்லி, அந்த இட்லியை வந்து பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்கப்பா இந்த ஊரில். எல்லா இட்லி, சேமியா, இடியாப்பம் எல்லாத்தையுமே அவங்க வந்து வெந்த உணவு கூட பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோசை மாவுமே பாக்கெட் பண்ணி டப்பாவில் அடைச்சுமே வச்சுருக்குறாங்க. எக்ஸ்பிரி டேட்டுமே அவங்களுக்கு வந்து 2-3 நாள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி, ஓகே, நம்ம வந்து பால் வாங்கலாம்னு சொல்லியிருந்தால் எல்லாமே டின்னில் அடைச்ச பால் தான். இதுவுமே வந்து ஃப்ரெஷ் பாலே கிடையாது. சரி, வந்ததுக்காக 1 லிட்டர் பாலை மட்டும் நாங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு.
அடுத்தது நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து பில் பண்ணியாச்சு. இந்த பில் பண்ணிகிட்டு இருக்க அக்கா வந்து நீங்கள் எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் இதில் கேஷ்பேக் நாங்கள் கொடுப்போம், நிறைய பரிசெல்லாம் கொடுக்கோம் அப்படின்ட்டு எங்கள் மொபைலை வாங்கி அவங்க இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் கத்தார் ஐடிலாம் போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பில்லை ஸ்கேன் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய பரிசுலாம் விழுவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பில்லை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு.